ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த சத்யநாராயணம் சாமி பூஜை போடுற போது அந்த பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, சத்யநாராயண பிரசாதம், அது நம்ம இப்போ செய்யலாம். தேவையான பொருள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, 2 வாழைப்பழம். இது குட்டியாக இருக்குல்ல, அந்த ரவை, சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ரவை ரொம்ப இந்த நார்மல் ரவை கிடையாது, சிரோட்டி ரவை. இதை வச்சு தான் நம்ம செய்யுது அந்த பிரசாதத்துக்கு செய்யலாம். அது கூட நம்ம ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் அந்த பிரசாதத்தில் இருக்கும், கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அதை செய்யலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்புறம் சர்க்கரை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை. ரவையை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். நான் ஒன்றும் இது நெய் சேர்த்து ஒன்றும் ஃப்ரை பண்ணல, அப்படியே நார்மலாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நெய் தேவையான நெய் ஊற்றிருக்கு. நெய் பாதி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுல ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அது பாதி. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நெய்யிலே ஃப்ரை ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆகிடும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு ஃப்ரை ஆகுது. பிரசாதம் நான் சொன்னேன்ல, அந்த சிரோட்டி ரவை, அதுக்கு இந்த வாழைப்பழம் சேர்த்து தான் செய்யுது பிரசாதம். கடைசியில் இந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும். நல்லா கிண்டணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டலாம். அல்வா ஸ்டேஜுக்கு நல்லா கிண்டணும். எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம், சிம்மில் வச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம சத்யநாராயண பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.